ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி வட்டியில் இன்றைக்கி 18வது நாள். இன்றைக்கியோட டேட்டு, அவ்யக்தவாணியோட டேட் 13/2/84. அக்னி சிறகுகள். 3வது நூற்றாண்டில் 3rd centuryயில் ஒரு துறவி ஒருத்தர் இருந்தார், செயின்ட் வேலண்டைன். அவர் ரோமுங்கிற அந்த நாட்டில் இருந்தார். அந்த நேரத்தில் அந்த நாட்டின் ராஜா அவர் பேர் கிளாடியஸ். கிளாடியஸ் கல்யாணத்து மேலே பேன் பண்ணியிருந்தார். ஏன்னா கிளாடியஸ் என்ன நினச்சாருன்னா, சோல்ஜர் யார் யங்காக இருந்தாங்க ப்ளஸ் அன்மேரிடாக இருக்காங்களோ அவங்க நல்லா சண்டை போட்டாங்களோ சோல்ஜர்ஸில். அவர் அதை பார்த்தார். அதை யார் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க அவ்வளோ சண்டை போடல. ஸோ இதை அந்த ராஜா அப்சர்வ் பண்ணுறாரு. அதனால அவர் கல்யாணத்து மேலேயே ஒரு பேன் போட்டுட்டார். ஸோ அதனால் யங்காக உள்ளவங்களுக்கு கல்யாணத்தை தடையே பண்ணிட்டார். அப்போ செயின்ட் வேலண்டைன் அந்த ப்ரீஸ்ட் என்ன பண்ணாருன்னா, சீக்ரெட்டாக அவர் மேரேஜ் பண்ணி வச்சாராம், மறைமுகமாக. எப்படியோ ராஜாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சான். அப்போ செயின்ட் வேலண்டைன் அரெஸ்ட் பண்ணாங்க. அவரை ஜெயிலில் போட்டாங்க. அவர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. அவர் ஒரு செயின்ட், ஒரு துறவினால் அவர்கிட்ட தூய்மை பவர் இருந்தது. அவங்க அந்த ஜெயிலரோட மகளை சரி பண்ணாங்களாம். ஏன்னா அவர்கிட்ட அந்த தூய்மை பவர் இருந்ததுனால அந்த ஜெயிலில் ஒரு ஜெயிலர் இருந்தார், அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருந்ததுனால இவர் அதை சரி பண்ணார். அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் இருந்தது, அந்த கண்ணு தெரிய ஆரம்பிச்சு. அப்போ அந்த ஜெயிலருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தா செயின்ட் வேலண்டைன்ஸ்க்கு. ஆனால் ராஜாவுக்கு இதெல்லாம் பிடிக்கலையா இவர் பண்ணது. அப்போ அந்த ராஜா இவரை கல்லால் அடித்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரை கொன்னுட்டாங்க. 14th February 269 ADயில் இது நடந்தது. இது 3rd century நடந்தது. 14th century 15th century என்ன ஆக ஆரம்பிச்சது, மக்கள் அவரை பற்றி தெரிய ஆரம்பித்தாங்க. அவரோட ஞாபகார்த்தமாக இந்த நாளை 14th February வேலண்டைன்ஸ் டேன்னு கொண்டாட ஆரம்பித்தாங்க. இன்னொரு ரீசன் இருக்குது. ஏன் ஃபெப்ரவரி? ஏன்னா ஃபெப்ரவரி ஃபெப்ரவரி பறவைகளோட மேட்டிங் சீசனும் கூட, இனப்பெருக்கம் செய்யக்கூடிய சீசன் அது. ஸோ அதனால் அவங்க நினச்சாங்கன்னா, லவ் இஸ் இன் த ஏர், அந்த காற்றுல அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெப்ரவரியில் அந்த டயத்தை அவங்க வேலண்டைன்ஸ் டேயாக செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 18th century என்னாச்சு, ட்ரெடிஷன் ஆஃப் கிஃப்ட் தரது, லவ் நோட்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வேலண்டைன்ஸ் டேவாக இல்லை, வேலண்டைன்ஸ் வீக்காக ஆரம்பிச்சிருச்சு. அந்த என்டையர் வீக்கே விதவிதமான டேஸாக கொண்டாடுறாங்க. ஒரு வேலண்டைன்ஸ் டே வருதுன்னா அந்த வாரத்திலே ஒவ்வொரு நாள், ஒரு நாள் ரோஸ் டேவாக இருக்கும், ஒரு நாள் ப்ராமிஸ் டே, ஒரு நாள் அந்த மாதிரி டெடி டே, அந்த மாதிரி அந்த வீக்கே கொண்டாடுறாங்க. ஸோ இன்றைக்கி முரளியில் 13th February 1984, ஒன் டே பிஃபோர் வேலண்டைன்ஸ் டே. ஸோ அதனால் இன்றைக்கி முரளியில் பாபா அன்பை பற்றி பேசுகிறாரு. அந்த அன்பு கடல் அன்பை பற்றி பேசுகிறார். அன்பு உலகத்தை பற்றி பேசுகிறாரு, அன்பு ஸ்வரூபத்தை பற்றி பேசுகிறாரு. ஆனால் இதில் பாபா இம்ப்யூரிட்டி பற்றியும் பேசுகிறாரு. ஸோ இந்த முழு முரளியும் 2 வார்த்தை தான். ஒன்று அன்பு, இன்னொன்று தூய்மை. இந்த 2 விஷயத்தை பற்றி தான் இது பேசுது. இன்றைக்கி கருணை கடல் தந்தை தன்னுடைய குழந்தைய பார்த்தா அவங்களுக்கு ஒரு கருணை வருது. ஏன் நம்ம மேலே அவங்களுக்கு கருணை வருது? நம்ம என்ன அப்படி தப்பு பண்ணிட்டோம்? பாபா சொல்கிறாரு, நான் உங்களை இங்கே இளவரசனாக அனுப்பிச்சேன். ஆனால் நீங்கள் இப்போ எப்படி மாறிட்டீங்க? பிச்சைக்காரனாக ஆயிட்டீங்க. அமைதி அன்புக்கான பிச்சைக்காரனாக ஆயிட்டீங்க. நம்ம அந்த மாதிரி பிச்சைக்காரனாக ஆயிட்டோம். உங்களுக்கு எல்லாத்து மேலேயும் அதிகாரம் இருக்குது, ஆனால் இப்போ பிச்சை எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ எப்படி ஒரு அப்பா ஃபீல் பண்ணுவாங்க? அப்போ அந்த மாதிரி பாபாக்கும் நம்மளை பார்த்து அந்த மாதிரி ஒரு கருணை வருதா?
எப்படிலாம் நம்ம பிச்சை கேட்குறோம். சில நேரத்தில் நம்ம யாராவது என்னை பாராட்டுங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம யாரையும் ஹெல்ப் பண்ணுறோம், அந்த பர்சன் எனக்கு தேங்க்யூ சொல்ல. அப்போ நம்ம இன்டைரக்டாக நம்ம அவங்கள்ட்ட என்ன சொல்கிறோம், எனக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்கள், மனசால் எதிர்பார்க்குறோம். வாயால் சொல்லட்டினா கூட மனசால் எதிர்பார்க்குறோம். இன்னொரு விதம் எப்படி சொல்கிறோம், நம்ம பார்ட்னரை கேட்குறோம், ஏன் நீங்கள் என் மேலே அன்பு வச்சுருக்கீங்க. அதாவது கணவன் மனைவிக்கு தெரியும் 2 பேர் மேலேயும் அன்பு இருக்குது, ஆனால் இருந்தாலும் மற்றவங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது வந்து மேஜர் கொஷின், கேர்ள்ஸோட மேஜர் கொஷினாக இருக்குது, ஏன் நீங்கள் என் மேலே அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு. அடுத்து வந்து ஆஃபீஸில் கூட பாருங்கள், நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்காங்க. டெய்லி லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு அப்ரிஷியேஷன், ஏதோ ஒரு இது எதிர்பார்க்குறோம். அதுவும் ஒரு விதமான பிச்சை கேட்குற மாதிரி தான். அப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து எல்லாத்து மேலேயும் அதிகாரம் இருக்குது, நீங்கள் ராஜா ஆத்மாக்கள், ஆனால் இப்போ பிச்சைக்கார மாதிரி இருக்கீங்கன்னு. அப்போ ஒரு பிச்சைக்காரனா அது என்ன காமிக்குது, அவங்கள்ட்ட எதுவுமே இல்லைன்னு காமிக்குது. ஸோ அப்போ நம்மள்ட்ட ஏதோ குறை இருக்குதுன்னு காமிக்குது. அப்போ அந்த டயத்தில் தான் நம்மள்ட்ட அமைதி இல்லாமல் இருக்குது. ஏன் எதுவுமே இல்லை, அதுக்கு முக்கிய காரணம் இம்பியூரிட்டி. ஸோ அதனால் நம்முடைய ராஜா அந்த சிவபாபா தந்தை, அவர் எதுக்காக வந்திருக்காரு, அந்த அன்பு கடல் வந்து எதுக்கு வந்திருக்காருன்னா, நம்மளே அன்பு சுரூபமான ஆத்மான் தான். நமக்கு வெளியிலேருந்து யார்கிட்டேருந்து அன்பு தேவையில்லை, நம்மளே அன்பு சுரூபமான ஆத்மா தான். அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இங்கே பாபா வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் பற்றி சொல்ல வந்திருக்காரு. இது வந்து சேஃபான அக்கௌண்ட். அப்போ இந்த அக்கௌண்ட்டில் என்ன தேவை, கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், ரெகுலராக இருக்கணும், டெய்லி சில அமௌண்ட் போடணும். ஸோ பாபா வந்து பிபிஎஃப் பற்றி சொல்கிறார், அதாவது பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர். அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் இந்த உலகத்தின் மாஸ்டராக இருந்தீங்க, அன்பு, சந்தோஷம், அந்த உலகத்தின் ராஜாவாக இருந்தீங்க. ஸோ அதனால் பாஸ்டில் வந்து நல்ல அக்கௌண்ட் இருந்தது, மெச்சூர்ட் அக்கௌண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி வந்து மறுபடியும் நீங்கள் அந்த உலகத்தை க்ரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து உங்கள் ஆன்மீக எஃபர்ட்டால் அந்த உலகத்தை க்ரியேட் பண்ணுறீங்க. ரெகுலராக நீங்கள் ஏதோ ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க, புருஷார்த்தத்தால் காசு சேமிக்கிறீங்க. எப்படி நம்ம டெபாசிட் பண்ணுறோம், எண்ணங்கள் மூலியமாக, செயல் மூலியமாக, சேவை மூலியமாக நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறோம். நீங்கள் யாரையாவது வந்து எதுவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அதுவும் இந்த அக்கௌண்ட்டில் சேமிப்பாகுது. நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், இதுதான் மிகப்பெரிய ஒரு கண்டிஷன். நீங்கள் யாருக்கோ வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏதோ ஒரு சேவை செஞ்சீங்க, இல்லை ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது வந்து அவங்கள வந்து அந்த துக்கத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துருச்சு, இல்லை அவங்களுக்கு ஒரு ஊக்க உற்சாகம் கொடுத்தது, அவங்களுக்கு ஒரு குஷி கொடுத்தது. அப்போ அதுவும் வந்து சேமிப்பாகுது. நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை சொல்கிறோம், ஏதோ ஒரு சேவை செஞ்சோம், அதுலேயும் வந்து நம்ம கணக்கு சேமிப்பாகுது. நம்ம அக்கௌண்ட் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் அது சேவ் ஆகுது. அப்புறம் ஃப்யூச்சர் என்னது, நாளைக்கு நீங்கள் மறுபடியும் அந்த சத்தியுகத்தில் இருக்க போகிறீங்க, அந்த சந்தோஷமான அன்பான உலகத்தில் இருக்க போகிறீங்க. அப்போ அந்த ஃப்யூச்சரை எப்படி என்ஜாய் பண்ணுறது, இங்கே இந்த ப்ரெசண்ட்டில் நிறையா நம்ம வந்து சேமிக்கணும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே சேமிக்கிறோமோ அவ்வளோ ஃப்யூச்சரில் கிடைக்கும். ஸோ இங்கே பாபா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் என்னவா இருக்கேன், எப்படி நான் இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், நாளைக்கு எப்படி இருக்க போகிறேன். அப்போ இதை நம்ம ரியலைஸ் பண்ணும். நானே தான் அன்பு சுரூபமான ஆத்மா. அன்பு மற்றும் அமைதி வந்து என்னுடைய குணமாக இருந்தது. அப்போ இப்பயும் அது என்னோட குணமாக இருக்கணும். பாபா எப்பயும் சொல்கிறாரு, எப்பயுமே உயர்ந்த ஸ்திதியில் இருங்க. நீண்ட காலம் நல்ல உயர்ந்த ஸ்திதியில் இருக்கணும். ஏன் பாபா அதை பண்ண சொல்கிறாரு, ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த உயர்ந்த ஸ்திதியில் இருக்கோம், பரந்தாம் ஸ்திதியில் இருக்கோம், அப்போ நம்ம ஒரிஜினல் ஸ்டேஜில் இருக்கோம். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம கீழே வரும்போது
அதை நம்ம இங்கே கீழே எதிர்பார்க்க கிடைக்கிது. இப்போ நான் என்ன அன்பால் நிரப்பிக்கிட்டேன், பாபாவோட அன்பால் நிரப்பிக்கிட்டேன்னா அப்போ கீழே வரும்போது நான் அந்த அன்பான ஸ்டேஜில் இருப்பேன். நம்ம ஃப்ரீக்குவென்சி மேட்ச் ஆகும், அப்புறம் அதை இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். இப்போ நான் ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணுறேன் பரந்தாமத்தில், அப்போ நான் கீழே வரும்போது அமைதியாக இருப்பேன். அப்போ அந்த என்விரான்மெண்ட் வாத்தாவரணம் எப்படி இருக்கும், எல்லாருமே அந்த அமைதி அனுபவம் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி ஆத்மாக்களோட தொடர்பில் தான் வருவேன். நெகட்டிவ் ஆத்மா கூட நான் சேர மாட்டேன். அதனால தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் யாருன்னு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிபிஎஃப் அக்கௌண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட பேலன்ஸை தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டார்கெட் வைங்க. எதிர்காலத்தில் நான் எவ்வளோ சேமிக்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. பாபா எல்லாமே நம்மள்கிட்ட கொடுத்துட்டார். பாபா சொல்ல, நீங்கள் முழுமையாக இருக்கீங்க, நீங்களே கம்ப்ளீட் தான், உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்போ அந்த உயர்ந்த ஸ்திதியில் இருக்கும்போது நம்ம கீழே வர மாட்டோம். ஏன்னா நமக்கு எதுவுமே தேவையில்லை. பியூரிட்டியும் அட்டைன்மெண்ட்டுக்கும் பிராப்திக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த உயர்ந்த ஸ்திதியில் இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்புறம் அடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் அஸ்திவாரமாக இருக்கீங்க இந்த முழு உலகத்துக்குமே. இந்த கோல்டன் ஏஜ்க்கு அஸ்திவாரம் நீங்கள் தான். பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு ஏதோ என்ன ஆசைலாம் இருந்தாலும், என்ன பிளான் பண்ணிங்கனாலும் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கள். ஏன்னா அது ட்ராமாவில் எழுதப்பட்டிருக்கு, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாமே ட்ராமாவில் ஃபிக்ஸாக இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க? எவ்வளோ ஈஸியாக பாபா நம்மளுக்கு சொல்கிறாரு. நீங்கள் பாபாவோட இதய சிம்மாசனத்தில் உட்காருங்க. ஏன்னா அவர் இதய சிம்மாசனத்தில் உட்காரும்போது கவலை இல்லாமல் இருக்கும். கவலையும் ஒரு விதமான இம்பியூரிட்டி தான். இம்பியூரிட்டி எப்போ வரும்? என்ன லெவலில் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து கர்மத்தில், அதுக்கப்புறம் சம்பந்தங்கள். தாட் லெவலில் எப்படி இம்பியூரிட்டி வருது? வீக்கான தாட்ஸ் இருக்குன்னா கூட என்னால் இது பண்ண முடியல, நான் இதுக்கு தகுதி இல்லை நான் மற்றவங்கள பார்த்து யோசிக்கிறேன், அவங்க அவ்வளோ தகுதி இல்லை, ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ பேர் புகழ் கிடைக்கிது, எனக்கு யாரும் சான்ஸ் தர மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு கிடைக்கிது, அவங்களுக்கு கிடைக்கிது. அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ளார கொண்டு வரும்போது அப்போ நம்ம நமக்கு எரிச்சல், பொறாமை இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த சன்ஸ்கார் டெவலப் பண்ணுறோம். இந்த கம்ப்ளைனிங் என்ன பண்ணுன்னா மற்றவங்கள குறை சொல்கிறதுக்கான அந்த சன்ஸ்கார் கொண்டு வரும். அப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்லேருந்து நம்மளை க்ளீன் பண்ணிக்கணும். இதுவும் இம்ப்யூரிட்டி தான். அடுத்து கர்ம லெவல், சுயநலமான ஒரு சேவை. நீங்கள் ஒரு சேவை பண்ணுறீங்க, ஆனால் அது பின்னாடி என்ன இருக்குது? இந்த சேவை பண்ணும்போது என்னை எல்லோரும் பாராட்டுவாங்க, அதில் தீதி எனக்கு டோலி கொடுப்பாங்க. ஸோ இது ஆக்ஷன் லெவலில் உள்ள இம்ப்யூரிட்டி. சில பேர் முரளி கிளாஸ் எதுக்கு போகிறாங்க? மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக. நான் ஒரு ரெகுலர் ஸ்டூடெண்ட், எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு. அப்போ நீங்கள் உங்களை செக் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு கர்மமும் செய்யும்போது உங்கள் எண்ணத்தை செக் பண்ணி பாருங்கள். என்ன கான்ஷியஸோட ஒரு சேவை செய்கிறீங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப் லெவலில், சம்பர்க்கில். அப்போ அதில் எதிர்பார்ப்புகள் என்ன வர ஆரம்பிக்குது? எதிர்பார்ப்பு கிடைக்கலன்னா அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த எதிர்பார்ப்பு தான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் கெடுக்கிறதுக்கு. இதுதான் ஒரு ரூட் காஸ். நீங்கள் யாரோ ஒரு பர்சன்ட்டேருந்து விலகணும்னு நினைக்கிறீங்களா, அவங்கள்ட்ட நிறைய எதிர்பார்ப்புங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விலகி போய்டுவீங்க. அடுத்த இம்ப்யூரிட்டி ஆத்மா லெவலில். எப்போ ஆத்மா இம்ப்யூர் ஆகுதோ அப்போ பாடியும் இம்ப்யூர் ஆகிடுது, அப்புறம் இயற்கையும் இம்ப்யூர் ஆகிடுது. அப்போ இப்போ நம்மளோட கடமை என்னென்னா இது எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தணும். ஏன்னா நம்ம சோசன் ஒன்ஸ், நம்ம அவதார், நம்ம தூய்மையின் கடலோட குழந்தை. நானே தூய்மை ஸ்வரூபமான ஆத்மா.
விதவிதமான இம்ப்யூரிட்டிக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து அட்டாச்மெண்ட், பற்றும் எப்படி இருக்குன்னா, அவங்க என் மேலே அன்பு வச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன், அவங்க என் மேலே அன்பு வைக்கலைன்னா நான் சந்தோஷமாக இருக்க முடியாது, எனக்கு ஏதோ குறையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்கன்னா அதுவும் இம்ப்யூரிட்டி தான். அந்த பற்று வந்து ரொம்ப ரூட் லெவல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு குழந்தை வந்து அம்மா கூட அட்டாச்சாக இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து அந்த பற்றுலேயே பார்த்தீங்கன்னா விதவிதமாக இருக்கும். குழந்தை வந்து அம்மா மேலே வைக்க பற்றா அது ஒன்று. ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மற்றவங்க கூட சில நேரத்தில் பேசாமல் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. எதுக்குன்னா அவங்க எதிர்பார்க்குறாங்க எதிர்த்தாப்பில் உள்ளவங்க என்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து வந்து அகங்காரம் பற்றி பாபா சொல்கிறாரு. அதுவும் ஒரு விதமான இம்ப்யூரிட்டி தான். அடுத்து வந்து எதிர்பார்ப்பு பற்றி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எதிர்பார்ப்பு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும். இன்னும் நிறைய இம்ப்யூரிட்டி இருக்குது. அதில் கொஞ்சம் அது எப்படி இந்த இம்ப்யூரிட்டி ஜெயிக்கிறது, சில இங்கே 6 பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டில்னஸ். ஏன்னா நம்மளோட ஒரிஜினல் ஸ்டேட்டே வந்து பியூரிட்டி தான் அமைதி மற்றும் சந்தோஷத்துக்கான அம்மா. ஸோ எப்போ நமக்குள்ளார அந்த இம்ப்யூர் தாட்ஸ் வர ஆரம்பிக்குதோ, நம்ம எக்ஸ்ப்ரெஷன் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது, நம்ம ப்ரீத் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது, பாடியில் சில மாற்றங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதனால் அந்த ரூட் லெவலில் போய் பார்த்தீங்கன்னா அதை ஜெயிக்கணுன்னா நான் ஸ்டில் ஆகணும். எதுவுமே என் பிளான் படி நடக்கலைன்னா ஸ்டில் ஆகிடுங்க. உங்களை அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சரௌண்டிங் அப்சர்வ் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் பாடி அப்சர்வ் பண்ணுங்கள், அப்புறம் சுவாசத்தை அப்சர்வ் பண்ணுங்கள், அப்புறம் ஆத்மாவுக்கு வாங்க. ஸ்டில் பண்ணுங்கள். 2 செகண்ட் 3 செகண்ட் 5 செகண்ட் அப்படியே அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. அடுத்து வந்து சைலன்ஸ் ஹோமில் இருங்க. ஜென்ரலாக அமைதியாக இருங்கன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம அந்த அமைதி வீட்டுக்கு போயிடணும். பரந்தாமத்தில் இருக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் அதிகப்படுத்துங்க. அதிக டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்குது அந்த டயத்தில். எப்படி உங்களை ஃபீல் பண்ணணும், நான் பரந்தாமத்தில் தான் இருக்கேன், அங்கேருந்து இங்கே சேவைக்காக இங்கே வந்தால் அப்புறம் மறுபடியும் அங்கே போயிடணும். நான் வந்து ஒரு மறைமுகமான ட்ராவலர், மேலேருந்து இங்கே வந்து சேவை பண்ணிட்டு மறுபடியும் மேலே போயிட்டேன். தென் SOG, அதாவது சன்கிளாஸ் ஆஃப் காட், இறைவனோட கண்ணாடியிலேருந்து நீங்கள் எல்லாரையும் பாருங்கள். பாபா எப்படி எல்லாரையும் பார்க்குறாரோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாரையும் பாருங்கள். பாபா எல்லாரையும் எப்படி பார்க்குறாங்க, தன்னுடைய சம்பூர்ண ஸ்வரூபத்தில் தான் பார்க்குறாரு. நீங்கள் யார் கூடயும் சண்டை போடுறீங்கன்னா பாபா 2 பேரையுமே தூய்மையாக தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் பாபாவோட கண்ணால் நீங்கள் பாருங்கள். அடுத்து வந்து நீங்கள் பிளெஸ்ஸிங் கொடுங்க. எல்லாத்தோட ஈஸியான எஃபோர்ட் என்னன்னா ஆசீர்வாதம் கொடுக்குறது, ஆசீர்வாதம் எடுக்கிறது. துவாலோ. அடுத்த எஸ் வந்து ஷேர் பிளெஸ்ஸிங். ஃபஸ்ட்டு எஸ் வந்து ஸ்டில்னஸ், செகண்ட் எஸ் வந்து சைலன்ஸ் ஹோமில் இருங்க, உங்கள் சைலன்ஸ் ஹோமில். தேர்ட் சன்கிளாஸஸ் ஆஃப் காட், இறைவனோட கண்ணால் நீங்கள் பாருங்கள். பாபா எப்படி எல்லாரையும் பார்க்குறாரு, நான் எப்படி எல்லாரையும் பார்க்குறேன். அந்த கேப்பை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வாப்சமான ஆக முடியும். அடுத்து ஆசீர்வாதங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் இப்போ வாக்கிங் போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு சேவை பண்ணுறீங்க, யாரையோ பார்க்குறீங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு வரதான ஆசீர்வாதம் கொடுங்க. அவங்களுக்கு அமைதி கிடைக்கட்டும், அவங்களுக்கும் பாபா ஞானம் கிடைக்கட்டும். ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஏதோ ஒரு துவா எல்லாருக்கும் கொடுங்க. அவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும். அவங்க பிகேவாக இருந்தால் அவங்களும் வந்து பறக்கும் கரையில் போட்டும், அவங்களும் பாபாவோட எல்லா ஸ்ரீமத்தும் ஃபாலோ பண்ணட்டும், அவங்களும் பாப் சமான் ஆகட்டும். இந்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருங்க, ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ வந்து உங்கள் கான்ஷியஸ்னஸ், உங்கள் எண்ணம் எப்படி இருக்கணும்னா, எதிர்பார்ப்புலேருந்து கொடுக்கறதுக்கான அந்த மனநிலை வரணும். எனக்கு வெளியிலேருந்து எதுவும் தேவையில்லை, மற்றவங்களோட அப்ரிஷியேஷனும் மற்றவங்களோட
பாராட்டோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஏன்னா நானே சம்பூர்ணமாக இருக்கேன். நான் முழுமையான ஆத்மா. எனக்கு தெரியும் நான் யாருன்னு. அதனால் எனக்கு யார்கிட்டேருந்து எதுவுமே தேவையில்லை. அடுத்தது வந்து ஷிஃப்டிங் கான்ஷியஸ்னஸ். எதிர்பார்ப்பிலேருந்து சுயநலமற்ற தன்மை. நம்ம முன்னாடியும் பார்த்தோம் எப்படி பாடியிலேருந்து சோல் கான்ஷியஸ்க்கு வருதுன்னு. அது ரொம்ப ஹையர் லெவல். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன ஸ்டெப் என்னன்னா, எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்க்காம நம்ம சேவை பண்ணணும். ஈவன் அவங்க என்னுடைய குழந்தையாக இருந்தால் கூட, அவங்க நான் சொல்கிறத கேட்கலன்னா கூட பரவாயில்ல, அவங்க வந்து பாபாவோட குழந்தை. அந்த மாதிரி நம்ம மனநிலையை அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணணும். அடுத்து வந்து சிம்பிளிஃபை. அடுத்த எஸ் வந்து சிம்பிளிஃபை. என்னத்தை சிம்பிளிஃபை பண்ணணும்? உங்கள் டயட்டை, உங்கள் ஸ்பீச்சை, என்ன வார்த்தை நான் பேசுகிறேன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அது ரொம்ப இனிமையாக இருக்கணும். அது ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கணும். இப்போ என்ன சிம்பிளிஃபை பண்ணணும்? உங்கள் டயட்டை சிம்பிளிஃபை ஆக்கிக்கோங்க. சாப்பாடு வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸியான சாப்பாடாக இருக்கணும். அடுத்து வந்து உங்கள் பேச்சு, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். உயர்ந்த ஹை வைப்ரேஷன் வேர்டாக இருக்கணும். கடைசியாக உங்கள் ஹேபிட், உங்கள் பழக்க வழக்கங்களையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. சில நேரத்தில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஹேபிட்ஸ் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக திங்க் பண்ணுவோம். ஈஸியான விஷயந்தான், ஆனால் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக திங்க் பண்ணுவோம். ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோன்னா ஆன்சர் வந்து 3-4 ஸ்டெப்லேயே பண்ணலாம். அதே வந்து 3-4 பேஜு கூட எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம ஹேபிட்டை சிம்பிளிஃபை பண்ணணும். நம்மளோட காம்ப்ளிகேட்டட் ஹேபிட்ஸை செக் பண்ணணும். ஓவர் திங்கிங் பண்ணுறோன்னா ஓவர் ஸ்லீப்பிங், இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டட் ஹேபிட்ஸ். ஓவர் ஈட்டிங், இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டடு. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த மாதிரி தான் நம்ம தூய்மை பக்கம் மூவ் ஆக முடியும். உங்கள் எண்ணங்களை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஈஸியாக திங்க் பண்ணுங்கள். சரல்சித்தாக இருங்க. ஒரு விஷயம் நடக்கலைன்னா நடக்கலை, ஓகே, அதை வச்சு ஏன் துக்கப்படுறீங்க? சிம்பிளிசிட்டி தான் ஹை திங்கிங். ஸோ இந்த 6 இயர்ஸை ரிவைஸ் பண்ணலாம். இதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாச்சும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து அட்லீஸ்ட் இதை 2-3 தினாச்சும் நான் ப்ராக்டிஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டில்னஸ். அடுத்த எஸ் வந்து சைலன்ஸ். அந்த பரந்தாம் வீட்டில் இருங்க. நல்ல நல்ல அனுபவங்களும் கிடைக்கும். அடுத்து வந்து சன்கிளாஸ் ஆஃப் காட், இறைவனோட கண்ணோட்டத்துலேருந்து பாடுங்க. அடுத்து ஷேர் பிளெஸ்ஸிங். அடுத்து வந்து எதிர்பார்ப்பிலேருந்து சுயநலமற்ற. அடுத்த லாஸ்ட் வந்து சிம்பிளிஃபை. சிம்பிளிஃபை என்னது? உங்கள் சாப்பாடு, உங்கள் ஹேபிட்ஸு, உங்கள் ஃபோன், உங்கள் சன்ஸ்கார், உங்கள் பேச்சு எல்லாத்தையுமே சிம்பிளிஃபையாக மாற்றணும். அடுத்து லைஃப் ஸ்டைலையும் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும்.